வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆனி மாதம் 17ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்று அதற்கு சரியான ஆங்கில தேதி 1/7/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 6:15 7:15 வரையும், பிறகு இன்று மாலை 3:15 4:15 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 9:15 10:15 வரையும், பிறகு இன்று இரவு 7:30 8:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை 7:30 9 வரையும் ராகு காலம். இன்றைய குளிகை நேரம் இன்று மதியம் 1:30 3 வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 10:30 12 வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் கிழக்கு திசை. அதற்கு பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை 5:57 நிகழும். இன்றைய திதி இன்று காலை 11:25 வரை தசமி திதி. அதன் பிறகு ஏகாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 7:45 வரை அசுபதி நட்சத்திரம். அதன் பிறகு பரணியை நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 12:30 வணிசை கரணம். அதன் பிறகு இன்று காலை 11:25 வரை பத்திரை கரணம். அதன் பிறகு இன்று இரவு 10:25 வரை பவகரணம். அதன் பிறகு பாலவ கரணம். இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை 7:45 வரை உத்திர நட்சத்திரத்திற்கும், அதன் பிறகு அஸ்த நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாளில் அதை சந்திராஷ்டமத்துக்குன்ட்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அதற்கு என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் புதியதாக எந்த வேலையும் துவங்காமலும் இருந்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் எந்த சூழ்நிலையிலும் உங்களை பாதிக்காதுங்க. சரிங்களா? அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ ரொட்டீன் லைஃப் ஒர்க் அதை தொடர்ந்து நீங்கள் செய்யலாம். அதில் எந்த விதமான பாதிப்பும் பிழையே வராதுங்க. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க. உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாம். நம்ம ராசி பலன் மட்டும் சொல்கிறது இல்லைங்க, எளிய வழியில் உங்களுக்கு பரிகாரமும் சொல்லிகிட்டு இருக்கோம். இதை செஞ்சால் அது நடக்காதுங்கிற விதத்தில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் செலவு இருக்காது. நம்மளுடைய பரிகாரங்கள் செலவு இருக்காது. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அருமையான நாளுங்க. இன்றைய நாளில் உங்கள் எண்ணத்தில் உதித்த செயலை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையோ அது நடைபெறாமல் இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லைங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இறையருள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், இன்றைய நாளில் செய்யக்கூடிய அந்த செயல், அந்த வேலை அது முழு மூச்சாக செயல்பட்டு அதற்குரிய பலனை நிச்சயமாக உங்களுக்கு வழங்கும். அதனால் உங்களுக்கு நன்மை ஒன்று தீமை இல்லை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேஷராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாளில் அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தாரின் ஆதரவு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செயலில் ஆர்வம் மிகுதி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பக்தி கலந்த நாளாக இருக்கும். இன்றைய நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள். வேண்டுதல் பாக்கியிருந்தால் அதை நீங்கள் செய்யலாம், அதற்கான நாள். குழந்தைகளின் எதிர்காலம் வேண்டி சேமிப்பு துவங்கிறதுக்கும் நல்ல நாளுங்க உங்களுக்கு. இன்றைய நாளில் அதை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சிலருக்கு சொந்த ஊரில் இருந்த நிலம் அல்லது நிலத்தை மாற்றுறது, பரிவர்த்தனை செய்கிறாங்கள்ல, அது மாதிரி யோகம் இன்னைக்கு உண்டுங்க உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களுக்கு அது மாதிரி யோகம் இருக்குது, செய்யலாம். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் தந்தையோட உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு முக்கியஸ்தரின் சந்திப்பு இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பிரச்சனை சுமூகமாக முடியும், அதில் மாற்றம் இல்லைங்க. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சிறு ஓய்வு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க. இன்றைய நாள் தலைவலி, கால்வலி போன்ற வலிகள் உங்களுக்கு நிறந்ததாகவும் மனவலியும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிந்தவரை இன்று காலையிலே நீங்கள் வலிக்குதுன்னு சொல்லி இல்லாமல் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு சென்று 1 முறை அல்லது 3 முறை சுற்றி, ஏன்பா என்ன இது மாதிரி செய்கிற, தாராளமாக பேசுங்க. சிவன் பேசுவார் உங்கள்கிட்ட. சிவன் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. உங்கள் ராசி அவருக்கு ரொம்ப பிடித்த ராசி மிதுன ராசி என்பவர்களுக்கு. சரிங்களா? நீங்கள் இன்றைக்கி போய் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா அவர் உங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார், அதில் மாற்றம் இல்லைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அதீத கவனம் தேவை. வாகனங்களில் செல்லும்போது கவன சிதறல்கள் ஏற்படாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி செல்லணும். அதுக்காக தான் இன்றைக்கி நீங்கள் கோயிலுக்கு போங்கன்னு சொன்னேன். சரிங்களா? திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவுக்கான தடை இன்றைக்கி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. பணம் வர்ற வழியை அடைச்சிடுது. அதனால் இன்றைக்கி அதுக்கு தான் உங்களை கோயிலுக்கு போக சொன்னதே, பார்த்துங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொருளாதார தேவை அது தீர்க்கப்படவில்லை. ஆக இன்றைய நாள் கொஞ்சம் சிரமத்தை சந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆர்வம் மிகுந்த நாளாக தொழில் சார்ந்த ஆர்வமும், சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஆர்வமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அது மாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்று இந்த பாஸ்போர்ட், விசா, அது மாதிரி பணம் கட்டுறது, இதெல்லாமே இந்த வேலையெல்லாம் இன்றைக்கி செய்யலாம். நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா அது சக்ஸஸ் ஆகும், அதில் மாற்றம் இல்லைங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் பிரிஞ்சிருந்தவங்க இன்றைக்கி ஒற்றுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமையும் இன்றைக்கி உண்டுங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் விவேகத்துடன் நீங்கள் கொஞ்சம் செயல்பாடு செஞ்சீங்கன்னா எல்லாமே நன்மையில் முடியுங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல லாபம் இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மன நிம்மதி தரக்கூடிய நாளாக இருக்குங்க. ஆமாங்க, இந்த நாளில் பட்டது போதும் பெண்ணாலே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அது மாதிரி
இந்த கடன்லாம் என்னால் போதும் தாங்க முடியலன்னு தோன்ற உங்களுக்கு ஒரு நிம்மதி பெரும் மூச்சு, கடலிலே தத்தளித்து கொண்ட உங்களுக்கு இடையில் ஒரு திட்டு கிடைத்தது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய நாளாக அமையும். மன சோர்வுகள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளில் அப்பா தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு. அப்போ தலைப்பாகைனாக்கா தலையில் எப்பொழுதும் ஒரு துண்டு இல்லாமல் யாரும் போக மாட்டாங்க கிராமப்புறத்துலலாம். அதனால தான் அவங்க தலைமுடிலாம் அப்படியே கடைசி வரலையும் இருந்தது. இப்போ தலையில் துண்டும் போடுறதில்ல, எதுவும் கட்டுறதில்ல, அதனால் கொட்டிச்சு போகுது. அதை நம்ம சொன்னால் அது நிறைய இலசுகளுக்கெல்லாம் நம்ம விவாதமாக போவோம், அது வேணாம். முடியை பாதுகாக்கணுங்க. அதுக்காக தான் சிம்மராசி அன்பர்கள் இன்னைய நாள் அது மாதிரி செஞ்சுக்கிங்க, அது நல்லது. சரிங்களா? அது மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கான வழி தெரியக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் செயலிலே ஆர்வம் மிகுதி ஏற்படும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்கொண்ட பிரச்சனை மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பாராட்டு மழையில் நனையக்கூடிய நாளாக இருக்கும். மேலதிகாரிகளால் நீங்கள் பாராட்டப்படுவீங்க, சக நண்பர்களால் பாராட்டப்படுவீங்க. ஆமாங்க, இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்டவங்களுக்கு உதவி செய்வீங்க, அதனால் அவங்களும் உங்களை பாராட்டுவாங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் காலை முதல் மாலை வரை உங்களுக்கு பாராட்டு மழையில் நனையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பிரார்த்தனை இருந்தால் நிறைவேற்றலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை, அது செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படுறதுக்கான வழி இருக்குது. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி வெற்றி வெற்றி, சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ். ஆமாங்க, இன்றைக்கி எது செஞ்சாலும் எங்கே போனாலும் நீங்கள் வெற்றி பெற்று தான் வருவீங்க. அதனால் மன சந்தோஷமும் குடும்ப சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். போட்டித் தேர்வில் ரிசல்ட் வந்தவங்க அதற்கான வேலையை துவங்கலாம். வெளிநாடு செல்கிறவங்க அதற்கான ப்ராசஸை செய்யலாம், தவறில்லை. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சவங்க அதுக்கான ஆரம்ப கட்ட வேலைகளை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, செய்யலாம். இது ஆக மொத்தம் இன்றைய நாள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனதிலே ஏற்பட்ட சில ரணங்கள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக சில செய்திகள் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் இளைய சகோதரனின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் மனதிலே ஒரு சந்தோஷ நிலை தென்படும் கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. உங்களுக்கு மருத்துவ செலவிலிருந்து இன்றைக்கி ரிலீவ் ஆகிடுவீங்க, அது ஒரு பெரிய விஷயந்தான். சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுதலாம். ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் அடையும், அதனால் மனசுக்கு சந்தோஷம் ஏற்படும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு குரு போன்ற ஒரு முதியவரின் ஆலோசனையை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் யாரிடமும் விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா நல்லது தான் நடக்கும் உங்களுக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் உதவி தேடி போக வேண்டியில்லை, உதவி உங்களை தேடி வருங்க இன்னைக்கு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளில் நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அதுவாக நீங்கள் செயல்படலாம்.
அதனால் எல்லாமே நன்மை தான் உங்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு யோகம்தான். அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் செந்நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உறவினர்கள், தாய் மாமன் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டு இருந்தது இல்லை, அது எல்லாமே இன்னைக்கு மாறக்கூடிய நாளாக இருக்குங்க. கணவன் மனைவி உறவு இன்னைக்கு நெருக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சிந்தித்து பேசணும். நீங்கள் மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை. உங்களுக்கு என்ன பேசுகிறோங்கிறத ஒரு கணம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். வாயில் வந்ததெல்லாம் பேசினோம், இன்னைக்கு தகராறு தான் வரும். தகராறை குறைக்கணும்னா நீங்கள் நிதானித்து பேசுவதை பக்குவப்பட்டு பேசணுங்க. அப்போ தான் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னாவே வெற்றி மீதி வெற்றி உங்களை வந்து தான் சேரும், அதில் மாற்றம் இல்லைங்க. சரிங்களா? அதனால் வேண்டி நீங்கள் பேசாமல் இருப்பது இன்றைக்கி நல்லது. மகர ராசி அன்பர்கள் அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடக்கூடிய நாளாக இருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு பேசுவாங்க அல்லது நீங்கள் கையெழுத்திடுவீங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அலைச்சலால் நன்மை ஏற்படுங்க. இன்னைக்கு கொஞ்சம் கடுமையான அலைச்சல் தான், இருந்தாலும் அதுக்கு தக்க பலன் உண்டு. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் லாபம் தரும் நாளாக இந்த நாள் இருக்கும். ஏன்னா சந்திரன் 4ஆம் இடத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது இன்றைக்கி லாபம் உங்களுக்கு கிடைக்க வேண்டியிருக்கு. வெளிநாடு பொருள்கள், அதாவது இறக்குமதி செய்யப்பட்ட வாசனை திரவியம் போன்ற பொருள்கள் யார் விற்கிறாங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி கொடுத்த லாபம், அதில் மாற்றம் இல்லை. அது மாதிரி கரிய பொருள்கள், கருப்பு நிற பொருள்கள் வாங்கி விற்கிறவங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டுங்க. கும்பராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவு நிச்சயம் உண்டுங்க, பயப்படாதீங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் செலவை கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கிங்க, அதுவே பெரிய வரவு தான் உங்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதுலேயும் சிந்தித்து செயல்பட்டால் விவேகம் அப்படின்னு நீங்கள் செயல்பட்டால் வெற்றி உங்கள் பக்கம்தான் திரும்பும். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பண வரவு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு. ஆக உங்களுடைய செயல் வெற்றியை நோக்கியும் எதிரியை கவரக்கூடியதாக இன்னைக்கு அமையணும். எதிரியை கவரக்கூடிய வார்த்தைகள் பேசினாதான், வார்த்தை ஜாலத்தில் நீங்கள் விளையாண்டாதான் இன்னைக்கு நாள் நீங்கள் வெற்றி பெற முடியும். வாயுள்ள பிள்ளை பிழைத்துக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி இன்னைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பேசுகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மை தரக்கூடிய நாளாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 2ங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நாளாக அதற்கான செயல்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்கவலைகள் எல்லாமே தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய புதிய தொழில்நுட்பங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கூடி வருங்க. மொத்தத்தில் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை செய்வார், அருள் செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்தில் இருந்து. வாழ்க நலமுடன்.